நடைபெற்று முடிந்திருக்கிற 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் எஸ்டிபிஐ கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் நான் போட்டியிட்டிருக்கிறேன். நடைபெற்றிருக்கிற இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது அது வெறும் சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல, மாறாக அது தமிழ்நாட்டினுடைய மக்களுக்காக சேவையாற்றி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தமிழகத்திற்கும் அதுபோல என்டிஏவிற்கும் இடையிலான தேர்தல். எனவே இந்த தேர்தலில் மே மாதம் 4ஆம் தேதி வரவிருக்கிற தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்பதை உறுதிப்படுத்துகிற தேர்தலாக அமையும். நடைபெற்றிருக்கிற இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழக மக்கள் வளர்ச்சியை விரும்புகிறார்கள். திராவிட மாடல் நல்லாட்சியை நடத்தி கொண்டிருக்கிற திராவிட மாடல் நாயகர் தமிழகத்துடைய முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் மிகச்சிறப்பான ஆட்சியை கடந்த 5 ஆண்டுகளிலே தந்து மிகச்சிறப்பான நலத்திட்டங்களை, அதிலும் குறிப்பாக இந்தியாவே திரும்பி பார்க்கிற அளவிற்கு நலத்திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறார். இந்த நலத்திட்டங்கள் அடித்தட்டு மக்கள் வரை இப்பொழுது சென்றிருக்கிறது. அதிலும் குறிப்பாக வாக்காளர் பெருமக்களாகிய பெண்கள் இதனை முழுவதுமாக வரவேற்றிருக்கிறார்கள். இது தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இப்படி ஒரு அரசு தமிழக மக்களுக்கு அவசியம் என்று விரும்புகிறார்கள். ஒன்றிய அரசு நடத்தி கொண்டிருக்கிற அந்த காட்டு தர்பார், காட்டு அராஜக ஆட்சிக்கு எதிராக தமிழக மக்களை காக்கிற அரணாக தமிழக அரசு, தமிழகத்துடைய முதல்வர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதாக அவர்கள் விரும்புகிறார்கள், நம்புகிறார்கள். அத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை இந்த தேர்தலினுடைய ஒரு ஹீரோவாக அது செயல்பட்டிருக்கிறது. இப்படி பலதரப்பட்ட மக்களுடைய விருப்பத்தோடு இந்த தேர்தலில் மீண்டும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி நிச்சயமாக 200க்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெறும். மே மாதம் 4ஆம் தேதி மீண்டும் தமிழகத்துடைய முதல்வராக மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் மீண்டும் பொறுப்பேற்பார்கள் என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் நம்பிக்கையோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அது ஏற்கனவே தமிழ்நாட்டுடைய தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய கூட்டணியாக மாறிட்டு, இந்த சூழலில் ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் முடக்குகிற நடவடிக்கைகளை தான் தேர்தல் ஆணையம் நடத்தியது. குறிப்பாக நான் போட்டியிட்ட நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சார அனுமதியும் தருவதில்லை. ஆனால் அதிமுகவுடைய வேட்பாளருக்கு எல்லா விஷயத்தையும் அவங்க ரொம்ப ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க. எனவே தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை ஒரு கண்ணுக்கு மையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் தான் வைத்திருந்தது. எங்கள் தொகுதியை பொறுத்தவரை அதிகமான முறையில் வாக்காளர்கள்ட்ட அந்த தேர்தல் நாளன்று வரை பணத்தை கொடுத்தது அதிமுக வேட்பாளர் தான். அப்போ அதிமுக வேட்பாளர் அல்லது பாஜக அதிமுக கூட்டணி சுதந்திரமாக செயல்படுவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையம் தான் எடுத்தது. எனவே ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியுடைய வேட்பாளர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றும் முழுமையாக முடக்கப்பட்டது என்பதுதான் கடந்த தேர்தலுடைய சூழல். எனவே வன்மையான கண்டனத்திற்குரியது தேர்தல் ஆணையத்தினுடைய நிலைப்பாடு என்பது. என்னன்னா இல்ல, அப்படி சொல்ல முடியாது. என்ன காரணம்னா எஸ்ஐஆர்ல ஏறத்தாழ பல வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த எஸ்ஐஆருக்கு பின்பு யாரெல்லாம் இருக்கிறார்களோ, வாக்காளர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுடைய சரியான எண்ணிக்கை இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதன் காரணமாக இந்த பெர்சன்டேஜை பார்க்கும் பொழுது ரொம்ப குறைவாக, அதாவது கூடுதலாக இருப்பது போல தெரியும். காரணம் என்னவென்றால் வாக்களிக்கிற இருப்பவர்கள் மட்டும் உண்மையான வாக்காளர்கள் அல்லது இறந்து போனவருடைய பட்டியல் எல்லாம் எஸ்ஐஆர்ல நீக்கப்பட்டதின் காரணமாக சரியான வாக்காளருடைய பட்டியல் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது காரணமாகத்தான் இந்த எண்ணிக்கை கூடியிருக்கிறது. ரெண்டாவது, நான் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியை வைத்து பார்த்தால் கடுமையான வெயில், ஒரு 10 மணிக்கு அப்புறம், பொதுவாக 10 மணி 11 மணிக்கு அப்புறம் வரக்கூடிய வாக்காளர்கள் கூட காலைல சீக்கிரமே போய் வாக்களித்து விட்டு கொஞ்சம் வெயில் குறைந்ததுக்கு அப்புறம் போலாமே என்கிற சூழல் தான் இருந்தது. எனவே இது வளர்ச்சியினுடைய தொடர்ச்சியை மக்கள் விரும்புகிறார்கள் ஒழிய இதை அது விஜயினுடைய தாவேக்காவினுடைய அதுக்கு ஆர்வமாக எடுத்துக்கொள்வது என்பது சரியானதாக இல்லை.
மாறாக எஸ்ஐஆர் தான் அதனுடைய மிக முக்கியமானது ஒரு தாக்கம் என்பதாக கருதுகிறோம். அதனுடைய முடிவை மே 4ஆம் தேதி தெளிவாக சொல்லப் போகிறது. திமுக வாக்குறுதிகள்ல ஒரே இலவசங்களை நோக்கிய திட்டங்களா இருக்கு. மதுவிலக்கை பத்தி இந்த தேர்தலில் எந்த பேச்சுமே பிரதானமா எடுத்த மாதிரி தெரியல. நடிகர் சிவகுமார் கூட வாக்களிச்சுட்டு மது இல்லாத யார் ஆட்சிக்கு வந்தாலும் மது கடைகளை கொஞ்சம் குறைக்கிறது அதாவது திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வந்து எது சாத்தியமானதோ அந்த சாத்தியமானதை பேசியிருக்கு. நீங்க கடந்த தேர்தல் அறிக்கைக்கும் இந்த தேர்தல் அறிக்கையிலையும் பார்க்கும் பொழுது அது முழுக்க முழுக்க சாத்தியமான விஷயங்கள் எதுவோ எதை செயல்படுத்த இயலுமோ அதை மட்டுமே பேசியிருக்கிறது. மதுவிலக்குங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் மதுவிலக்கு பூரண மதுவிலக்கு வந்து ரொம்ப அவசியமானது. நாங்கள் தொடர்ந்து எல்லா ஆட்சியிலையும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அதுக்காக வேண்டி தொடர்ந்து போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம். அந்த நோக்கத்திலிருந்து அந்த கோரிக்கையிலிருந்து ஒரு பொழுதும் எஸ்டிபி வந்து விலகாது. இன்னும் அதற்கு தேவையான கோரிக்கைகளை மக்கள் மன்றத்தில் எடுத்து செல்வதில் இன்னும் தொடர்ந்து எஸ்டிபி தீவிரமாக அதில் வந்து ஈடுபடும். இல்ல நான் இல்லைன்னு சொல்லல, அதான் சொல்றேன். மதுவிலக்கு படிப்படியான கட்டமான மதுவிலக்கு சாத்தியமாயிருக்குது. அந்த படிப்படியான மதுவிலக்கை நோக்கி அரசுகள் வந்து தொடர்ந்து நகரணும். இந்த தேர்தல் அறிக்கையில இல்லைன்னு அவர் சொல்றாரு. நான் தேர்தல் அறிக்கை எது சாத்தியமானதோ அதை மட்டும் தான் குறிப்பிட்டிருக்குதுன்னு சொன்னேன். அது வந்து மக்கள் நல திட்டங்களை பத்தி. மற்றபடி ஒரு பாலிசியாக ஒரு அரசாங்கம் எடுக்க வேண்டிய முடிவு வந்து மதுவிலக்கு என்பது அந்த கொள்கையில இன்றைக்கும் எஸ்டிபி உறுதியாக இருக்கிறது, இனியும் இருக்கும். அதற்கு என்னென்ன வகையிலெல்லாம் அதை வலியுறுத்த முடியுமோ அதை நிச்சயமாக நாங்கள் வலியுறுத்துவோம். குறைவான வாக்குறுதிகள் இல்ல அது அப்படி சொல்ல முடியாது. எல்லா தேர்தல்கள்லையும் உள்ளது போலதான். இதை நீங்க சென்னை எடுத்துக்கிட்டா சில தொகுதிகளில் ரொம்ப வாக்குப்பதிவு குறைவா இருக்கு. நாங்கள் போட்டியிடும் போதே பார்த்துருக்கோம். அதுக்காக விழிப்புணர்வு இல்லைங்கிறது அவசியம் எடுத்துக்கொள்ள முடியாது. பொதுவாக அதனால தான் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து 100% வாக்குப்பதிவு நோக்கி வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் அதில் ஒரு சுணக்கம் இருக்கிறது வந்து ஒரு கவலை அளிக்கிற விஷயம்தான். தேர்தல் அன்றைக்கு வாக்களிப்பது என்பது எல்லோருடைய கடமை. அதை வந்து 100% செய்யணும். அதை வரக்கூடிய காலங்களில் இன்னும் கொஞ்சம் அழுத்தி கொண்டு போகிற தவிர வேறு ஆப்ஷன்ஸ் வந்து இல்லை.